வணக்கம் மக்களை. பிக் பாஸ் சீசன் 8. ஸோ முத்துக்குமரன் வந்து கேர்ள்ஸோட பேசிக்கிட்டு இருக்காரு வெளியே உட்காந்து கார்டன் ஏரியாவில். ஸோ இன்றைக்கி தான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்களே. ஸோ பிக் பாஸில் ஓல்டு கண்டஸ்டண்ட்டில் எக்ஸ் கண்டஸ்டண்ட்லாம் உள்ளே வராங்க. வந்ததுக்கப்புறம் அதில் வந்து 2 பேர் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதை பற்றி ரொம்ப டாப்பிக்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ முத்துக்குமரன் வந்து நம்ம சௌந்தர்யாட்ட வந்து கேட்குறாரு, சவுண்டு உள்ளே வர்றவங்களால் எனக்கு வந்து பயம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதை வந்து நான் வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 8 வீக்கில் எப்படி இருந்தனோ அதுக்கப்புறம் நான் மாறியிருக்கேனா இல்லையா அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கலாம் அவங்க மூலியமாக. ஸோ வந்து நான் வந்து அவங்க என்னை ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் இப்போ நான் எவ்வளோ மாறியிருக்கேன், ஸோ எந்த அளவுக்கு நான் தப்பு பண்ணதை இப்போ திருத்தியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து என்னுடைய சேஞ்சஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாக்லின்லாம் வராங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்தர் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரவீந்தர் சார் வந்து இந்த வந்ததுக்கப்புறம், இந்த பிக் பாஸில் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி சார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை வந்து ஒரு பர்சனாகவும் ஒரு பிளேயராகவும் எனக்கு வந்து அவரை வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும். அவர் வந்து ஒரு பர்சனாக வெளியே போனதில் வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து நல்ல மனிதர், ஒரு டேம் அண்ட் குட். பட் ஒரு பிளேயராக போனதில் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல டேக்டிக்கலான ஒரு நல்ல பிளேயர் அவர். ஸோ அவர் போனதில் வந்து பிளேயராக போனதில் வந்து ஒரு கஷ்டம்தான் எனக்கு. ஸோ அப்படின்னு வந்து நம்ம முத்துக்குமரன் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சௌந்தர்யாட்ட கேட்குறாரு, சவுண்ட் இந்த பணப்பெட்டிலாம் எப்போ வரும் போன சீசன்ஸ்லாம் அப்படின்னு வந்து உடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க, 14th வீக்கில் தான் பணப்பெட்டி வரும். ஆனால் 15th வீக்கில் தான் அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் தான் எவிக்டான கண்டஸ்டன்ட்லாம் வருவாங்க அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொல்கிறாரு. அதுக்கு முத்துக்குமரன் சொல்கிறாரு, அப்போது இந்த சீசன் வந்து செம்ம ட்விஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்குது, என்ன நடக்குதுன்னே தெரில அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ மேபி வந்து பணப்பெட்டி வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வைக்கிறது மாதிரி வைக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து முத்துக்குமரன் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அங்கிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க, எனக்கு வந்து நான் வந்து எவிக்ட் ஆனதுலேயே 2 பேருக்காக தான் ரொம்ப அழுதேன். ஒன்று வந்து நம்ம ரவி சாருக்காக, அப்புறம் வந்து நம்ம மஞ்சரிக்காக, 2 பேருக்காக தான் நான் அழுதுருக்கேன். ஏன்னா ரவி சார் வந்து எனக்கு வந்து ஒரு பிளேயராக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அவர் வெளியே போனது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பவித்ரா சொல்கிறாங்க, எனக்கு வந்து ரவி சாரை வந்து ஒரு பர்சனாக பிடிக்கும். பர்சனாக வந்து அவர் வந்து எவிக்ட் ஆனதில் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி சௌந்தர்யாவும் எனக்கு வந்து ஒரு பிளேயராக எவிக்ட் ஆனதில் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு நல்ல மனுஷனாக வந்து அவரை நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து சௌந்தர்யா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே பார்க்கலாம் நாளைக்கு யார் வாரா, என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அர்ணவோட என்ட்ரி எப்படி இருக்கும், ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். ஸோ அர்ணவ் வரும்போது அன்சிதா வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குங்க. ஏன்னா விஷால், அர்ணவ், அன்சிதா அந்த மாதிரி காம்போ பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ எனிவே பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. மார்னிங்கே வரலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, see you.